சரியா வராது, தனித்தனி ஆனா தான் சரியா வரும். ஆமையா. கோயில் பூசாரி இந்த கூட்டிட்டு வாங்க, பிள்ளைக்கு போய் பிடிச்சி வச்சு சவுக்கில் 4 இழுத்தா தான் சரியா வரும். தனித்தனி ஆட போறோம். உள்ள போய் கேட்டா உள்ள போய் பெசல மாத்திட்டு வா. மழை மாசத்துல வரும், சும்மாவே பார்க்க முடியல. யாரும் கேட்கலப்பா. எதுக்கு? யாரு கேட்கல? நம்ம மக்கள். அவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ, நம்ம செய்வதை சரியாக செய்யணும். நம்ம திறமையை காமிச்சா தானே ரெடியாகுமா? உள்ள போய் நீ அவுத்து ஓடியா. பெரிய மனுஷன் சொல்றது அவுத்துட்டு வேற ட்ரெஸ் போட்டு வரணும். காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க ஆட்டம் போட்ட மயிலக்கால பாட்டுதடா மாட்டுக்காரவே உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்காரவே உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலக்கால தோட்டமே மாட்டுக்காரவே உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. என்னடா அது லேடிஸ் சூப்பர் ஸ்டாருங்கனால அப்படி வெறுப்பிக்கிறிய ஒரு மாதிரியா? சரி சரி. ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படி போடுற மட்டும் பாரு ஏன் சிங்கம். அதாவது நானும் சூர்யா அண்ணனும் ஆட போறோம். சூர்யா மாமா நானும் சூர்யா மாமாவும் ஆட போறோம். அவர் ஆடும்போது யாரும் கை தட்டக்கூடாது. அது ஓரவஞ்சம் இல்லையா? அப்படி அவதாரணி நான் ஆடும்போது மட்டும் கை தட்டணும். இந்த பெண்கள்லாம் சேர்ந்து தட்டுங்க கேட்போம். ப்ளீஸ் ஒரு தாரி தட்டுங்க. என்னடா நிறைய கூடுது. அந்த புள்ள சொல்லுதுன்னா கை தட்டிக்கலாக்கா. ஏத்தா அந்த புள்ள பொது நலமா கேட்டுச்சுன்னா நானே ஏத்துக்குவேன். சரி, நாங்க 2 பேரும் ஆடும் பொழுது எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னா அது பொது நலம். ஆமா. அந்த புள்ள எவ்வளவு சுயநலமா கேட்குது, நான் ஆடும்போது மட்டும் எனக்கு கை தட்டுங்க. போட்டி இருக்குமாப்ல? போட்டி இருக்கலாம், பொறாம இருக்க கூடாது. இல்ல இல்ல. அப்ப எனக்கு கை தட்டாதீங்கன்னு சொல்லுதே, எவ்வளவு விஷத்தன்மை பார்த்தீங்களா? அப்ப பெண்கள் பூரா அந்த பிள்ளைக்கு கை தட்டிங்க. நான் என்ன காரம் முடிக்க நான் அனாமத்த வந்திருக்கேன். அதானே நம்மளுக்குன்னு அப்பா மக்கா அண்ணன் மக்கா எல்லாம் உட்காந்துருக்குங்க, கை தட்டுங்கப்பா. அப்புறம் சொல்றேன் இந்த மாதிரி எங்க அப்பாவே கை தட்டிட்டாரு. மண்டைய போட்டா நான் நக்கன மாதிரி கட்ட வண்டி ராமதாஸ் மண்டையெல்லாம் தோத்து போட்டாங்க. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி தெரிஞ்ச வண்டி நாகரீகமான வண்டி நல்ல வண்டி மாட்டிக்கிட்டா நம்ம மாமா ஒதுக்கி நிக்கிற காலை இதை உரைச்சி விட்டது ரெடி உட்காரமா.
இங்க என்ன சத்தத்தை காணோம், நம்ம சத்தத்தை காணோமே. எங்கடா அந்த பிள்ளைய கவுந்துருச்சா? ஏய் எங்கம்மா இருக்க வாமா. இப்போ போதாருனே. எங்க அதெல்லாம் அங்கெல்லாம் ஓடல. ஆமா இங்க. இப்ப தேவை உனக்கு அந்த 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 காலு தேவைப்படும். அக்கற்றது இது எப்படி ஒரு பெண்மணி ஆட முடியும்? போட்டின்னா ஆடணுமா? ஆடுறது சரி, இப்படி தர முடியாதுல்ல. காலையில சம்பளம் அவரோட ஈக்குவலா கேட்கல, அப்புறம் பப்புனுக்கு சம்பளம்னா உனக்கு சம்பளம் இருக்கலாமா? ஆடணும்ல. மாசிங்க குண்டத்திலே குமரன் கொண்டாட்டம், குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல்முருகா வெற்றி வேல்முருகா அரோகரா, வேல்முருகா அரோகரா. குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அங்கே குண்டலமோ இந்த தட்டுறாங்கல்ல. என்ன மாப்பிள்ள ஓட்டு கூடுது? இறங்கி வந்தனா காத்த கடிச்சே விடுவேன். சவுண்ட் அதிகமா கேக்குதே. என்ன சத்த ஓவர ஏப்பா உங்களை கை தட்ட சொன்னேனாப்பா? நான் ஆடும்போது கை தட்டல, பொம்பளை பிள்ளை ஆடும்போது வேகமாக கை தட்ட. அறியாம தட்டிட்டாரு. உனக்கு மண்டையில முடியே முளைக்காது சொல்லிவிட்டேன். ஏற்கனவே வழுக்கு பாறையா இருக்கு. மகனுக்கு மட்டும் கை தட்டு சொல்லிட்டேன், பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டாத. மகனுக்கு சப்போர்ட் பண்ணு. பஞ்சு முட்டாய் சேல கட்டு பட்டு வண்ண ஓட்டு, பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு குள்ளி வாரியா தும்பப்பூவு மல்லி கட்டி தொடரியே எடுத்து கட்டி பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி. என்னாச்சு மாப்பிள்ள? உங்களை நம்பி இறங்குனதுக்கு கை தட்டாம பேசாம இல்ல இல்ல ஆடல மெய் மறந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அத்தா ரோசல் என்ன அவருக்கு தட்டியத்தா தப்பே. நியாயத்துக்கு தட்டுவாங்கம்மா. உனக்கு என்ன இந்த கொலவரி? அது என் கூட பிறந்தது, அதை கை தட்டது. உனக்கு எந்த வயிற்றுச்ச தட்டக்கூடாது. வாய் வேணாம். அச்சே படு நல்லா இருக்கும். ஏனெல்லா இருக்கு அங்கெல்லையோ ஏனெல்லா இருக்கு. ஏனெல்லா இருக்கு அங்கெல்லையோ. இறங்கி வந்தானே மூக்க நோண்டியே விடுவேன் சொல்லிவிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. பொசுக்கு பொசுக்குங்க. உங்களை யார் இப்ப கைதட்ட சொன்னா? அந்த பிள்ளை அங்க கைதட்ட விட மாட்டேங்குது, நீங்க மட்டும் விடுக்கு விடுக்குன்னு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா கைதட்டி கிழிச்சுட்டா நீங்க. அது சொன்ன மாதிரி அப்படித்தான் இருக்க. பங்காளி கைதட்டு பங்காளி நல்ல பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதான் பா கணேசா கண்ண வச்சா நானும் ஹீரோப்பா. மக்கள் உன்னை கொல்லாம விட மாட்டேன். சின்ன பிள்ளை மட்டும் கை தட்டியா? சத்தமா சத்தமா கை தட்டுங்க. நான் பின்னாடி உட்காந்துருக்காத்தா. ஏமா கை தட்ட சொல்றேன் வேணாம்றியா? எனக்கு மட்டும் தட்ட சொல்லுங்க. பாப்பாவுக்கு மட்டும் தட்டுங்க. என்ன அர்த்த செருப்பு தூக்கிட்டு வர்றாரு? அம்மா பிள்ளையார் பட்டி
குடம் எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. தண்ணி கூட எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. நீ சந்தன குடத்து தேனி நான் சந்திச்சு இறங்குதானே மலராத மல்லிகைப்பூவு கொஞ்சம் மனம் இறங்கு. தண்ணி கூட எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. இல்ல ஒரு ஆர்வம் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆர்வம் இவ்வளோ ஆடுறோம், ஒரு 10 ரூபா தர மாட்டோம். வாசிங்கப்பா. வெத்தலை மடிச்சு கொடு மாமா. வெத்தலை மடிச்சு கொடு மாமி. நீ வெத்தலை வெளிய சொல்லலாமா கொட்டம்மாக்கு. டேய் காலை ட்ரை சைக்கிள் அடிப்பட்ட தவளை மாதிரி சோழி முடிஞ்சிச்சு. ஏன் என்ன டெட் பாடி எந்திரிச்சு உட்காந்துருச்சு? உயிர் இருக்கா? வெத்தலை மடிச்சு கொடு மாமி. என் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சால நெஞ்ச தழுவி. என் ஜோடி மஞ்சள் குருவி சாஞ்சாடி நெஞ்சத் தழுவி. ஒரு மாலையானது. என்ன சோறு வேணுமா? என்னம்மா, உயிரை கொடுத்து அடிச்சு கிடக்குற, என்ன கையாண்டிட்டு கிடக்க? ஆளுக்கு 500 கொண்டு எனக்கு கொடுக்க. ஒரு பார்சல் வாங்கிட்டு இருக்குமா உள்ள சாப்பாடு? ஏய், இங்க உட்காராத, கோயில் வாசல்ல போய் உட்காரு. ஒரு மாலையானது. நன்றி. எங்களுடைய சில ஊரில் கைதட்ட சொன்னோம்னா கைதட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் சொன்ன உடனே இந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நாங்கள் இந்த அளவுக்கு ஆடினோம்னா அதற்கு முக்கிய காரணமே உங்கள் கைதட்டு தான்.
எங்கள் உடம்புல இருக்கிற வேதனையை கூட நாங்கள் பெருசாக எடுத்துக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஆடினோம்னா அதற்கு காரணம் உங்கள் கைதட்டு ஒன்று தான். ஏன்னா எங்களுக்கு தேவை உங்களுடைய சந்தோஷம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்தளவுக்கு இன்றைக்கி எங்களுடைய நடனத்திற்கு சிறந்த முறையில் இசையமைத்த இசைக்கலைஞர்களுக்கு கைதட்டு. அவங்க வாசிக்கலைன்னா நாங்கள் ஆடி இருக்க முடியாது. அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றிகித வணக்கம். அதனால் பாப்பாவை லவ் பண்ணிடுவோம். காதலா? சரி சரி சரி. பவதாரணி, என்ன ஆரம்பமே சரியில்லையே. ஏப்பா நான் காதலிக்குன்னு சொன்னால் உனக்கே தும்பல் வருது. சகனம் சரியில்லை அக்கால், அந்த சகனத்தையும் பார்ப்போமே. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போனாதான் பிரச்சனையை கண்டு பயந்து போகிற மாதிரி. அதில் என்னதான் இருக்குன்னு இறங்கி பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போகும் இல்லையா? இங்கே டான்ஸ் நடிக்கும் பவதானி அவர்களை பாராட்டி கோமாளிப்பட்டியை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்கள் 20 ரூபா அனுப்பி சொல்லார்கள். வேணாம் 20 ரூபாலாம் எனக்கு பிடிக்காது. இருமா, காலையில் ஒரு கலர் வாங்கி குடிக்கலாம். எடுத்தா 500, 1000, 2000 எதுக்குமா? அந்த பழைய நோட்டு இருந்தால் கொடுங்க, செல்லாத நோட்டு இருக்கும்ல அதெல்லாம் கொடுங்க. பாப்பா செல்ல வச்சு கொடுங்க. காலையில் சம்பளம் கொடுப்பாரு. ஆமாம், எந்த காசுமே நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது. ஐயா, அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு ஐயாக்கு ரொம்ப நன்றி 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 கிடந்த வணக்கம். என்ன காரணம் தெரியுமா? நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம கூட 500 ரூபா வராது, 2000 ரூபா வராது, 1 ரூபா காசு கூட வராது. நெத்தில் ஒட்டி தான் அனுப்புவாங்க, அதை கூட எடுத்து தான் உள்ள தள்ளுவாங்க. அதனால் காசு வாழும் வரைக்கும் பணம் தேவை இல்லையோ? என்னப்பா ஊசி போடுறதுக்கு 2500 ரூபா வாங்கிட்டேன். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, நான் அடுத்த சீனில் சொல்கிறேன். ஆமாம், குமாரப்பட்டியை சேர்ந்த முத்துப்பாண்டி அவர்கள் பபுநாளைக்கு சூர்யா அவர்களுக்கும் போதனை அவர்களுக்கும் ஆளுக்கு 100 ரூபா அனுப்பி சொல்லார்கள். அன்பு அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி, நன்றிகிற வணக்கம். உனக்கு என்ன ஊசி போகிறதுக்கு உனக்கு 2500 ரூபா வேணுங்கிறியா? கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஊசி இருக்குது மக்கள். அந்த ஊசியை போட்டேன்னா நீ ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. வேணாம், தினமும் தான் போடுறீங்க, தினமும் தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். எங்கே ஏன்டா ஊசி போடுற? ஏன்டா ஊசி போடுற மாதிரி சொல்கிற? தெரியாமல் நடக்குது. அதாவது அந்த ஒரு முக்கியமான விஷயம், ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணுன்றது இல்லை, பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். அவங்க எங்கேமா போவாங்க நேரத்தில்? காசு எடுத்துட்டு வரலையா? நோ ப்ராப்ளம். இந்த கழுத்தில் கிடக்கிறது காதில் கிடக்கிறத கூட அவுத்துக்கிடுது. அந்த காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி கொடுங்க, டோக்கன் போட்டு பொழைச்சு கரெக்டாக 7ஆம் நம்பரை கொடுங்க. அதாவது ஊருக்காரவங்க தான் அன்பளிப்பு கொடுக்கணுன்றது இல்லை, காவல்துறையாவும் கொடுக்கலாம். காசு இல்லையா, வாக்கி டாக்கியை கொடுத்துட்டு போகலாம். சமாளிக்க முடியாது. அதனால உங்களை நான் எப்படி காதலிக்க போறேன் தெரியுமா? காதல பண்ணுங்க. ஹல் 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 தேவி மூதேவி, சாரி ஸ்ரீதேவி. என்னடா நடக்குது? தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் வளர்ந்தரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரக்கூடமா. கையில் மணிகள் தினமும் பிடித்து ஆட்டும் பக்தனமா. சூடம் ஊட்டி மேலும் கீழும் காட்டும் சித்தனமா. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை
நண்டு. இருந்தாலும் தாங்களை பார்த்தவுடன் எனக்கு வந்து விட்டது ஐயா. சொல்லுவாங்க அதில் ஐயா அமைதியா இருங்க, நாடகத்தை கெடுத்துறாம. ஆரியா மற்றும் நிக்கிதா அவர்கள் சார்பாக இருவரையும் பாராட்டி ஆளுக்கு 100 ரூபாய் பேசுகிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்பு குடும்பத்தார்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நடிகர் வணக்கம். எப்படி என்ன எக்கோ என்ன படுத்து கிடத்துட்டு எப்படி போறேன். அல்ல 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 கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா துடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. மனசு தருமாறும் அது நினைச்சாலே மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தரப்போடும். நித்தோ நித்தோ உன் நினைப்பு நெஞ்சுக்குழி போகாயோ, மாடுறண்டு காதலண்டு கண்ணி எங்கே சேரும், சொல்லி பொத்தி வச்சாங்க அன்பு இல்லை, சொல்லி போட்டா வம்பு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, இன்பம் துன்பம் கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா கொடுக்கவா. கொடுக்கிறேன் நானே. ஹலோ 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 பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உறவோ புரியாது அது உனக்கும் தெரியாது, மழையில பூமுளைச்சு பார்த்தவங்க யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆகிச்சு நோரு, காலவரோ வேலையில காத்திருப்பேனே உண்மையில, செடி வரும் உண்மையில செடி சொன்னேன் கண்ணா. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா கொடுக்கிறே மானே. பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கோச்சம், லலலலா, லலலலலா. எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நான். ஏய் நமது காராம்படை அமரன் குரூப்ஸ் பாய் சார்பாக
பப்புனாக நடிக்கும் சூர்யா மற்றும் பவதாரணி அவர்களுக்கு இந்த 101 அன்பளிப்பா வழங்கி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றிங்க, வணக்கம். தாமியில் வேலைவாக்கம் காராம்புடை சேர்ந்த காசி அவர்கள் பவுனுக்கும் டான்ஸுக்குமே 200 ரூபா கொடுக்குறோம். நல்லா அருமையான நடிகர். நீங்கள் என்ன சிறப்பாக நடித்து இந்த நாடகத்தை நீங்கள் இந்த கூட்டத்தை கிளைய விடாத அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று கிராமத்து சார்பாக நான் கேட்கிறேன். கண்டிப்பா. சிவகங்கை மாவட்டம் அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். 500 ரூபா நோட்டு எதிர்பார்த்தேன், வேறு 100 ரூபா நோட்டாக வருது. ஓகே, பரவாயில்ல. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரம்புடை அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வெள்ளித்திருமன் நாடகத்தில் வீடியோ நேரடி ஒளிபரப்பா லைவில் விட்டுருக்கீங்களா? ஆமாம். வெளிநாடும் வாழக்கூடிய நமது கர்த்தார் அன்பு பாய்ஸ், அன்பு நண்பர்கள் வெளிநாட்டிலேருந்து அந்த நாடகத்தை பார்த்துட்ருக்காங்க போல இருக்குது. அந்த நண்பர்கள் அங்கேருந்து பப்புன் டான்ஸ் இருவரையும் பாராட்டி ரூபாய் 500 தலா 250 அன்பளிப்பாக வெளிநாட்டில் இருந்து இங்கே நண்பர்கள் மூலியமாக சொல்லி அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். வெளிநாடு வாழும் நமது கர்த்தார் பாய்ஸ் அன்பு நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். இந்த மேடையில் வப்பனாக நடிக்கும் சூர்யா எனக்கு அன்பு சகோதரர் அவர்கள் இந்த செல்போன் அன்பளிப்பாக கொடுத்தார், படிக்க சொல்லி கொடுத்தார். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போடு, மரவே கைப்பட்டு புட்டா மண்ணு கூட புண்ணாகும், மன்னவனின் காலு பட்டா பாடு கூட பால் வார்க்கும், பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமோ வீதியிலே, ஓட்டி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே, தெற்கு திசையாண்டு மன்னரினந்தா முக்குளத்தை சேர்ந்து தேவர் மகந்தா, ஓட்டி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே, தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மண் போல வந்தவரு யாரடிச்சாரோ சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே, சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே, மருதுபாண்டி பாட்டை கேளு மழை போல் துன்பம் பனி போல் நீங்கும், மருதுபாண்டி பாட்டை கேளு மழை போல் துன்பம் பனி போல் நீங்கும், சந்திரனுக்கு பிடுங்க தாலாட்டு பாடு, சந்திரனுக்கு பிடுங்க தாலாட்டு பாடு, சூரியனுக்கு பிடுங்க சூறாக்கி போடு, மரமே கைப்பட்டு புட்டா அண்ணு கூட புண்ணாலும், அண்ணவனின் காலு பட்டா பாறை கூட பாழ்வாக்கும், பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமோ வீதியிலே, சந்திரனுக்கு பிடுங்க
சொல்லுது தேவனிவன் காதுக்குள்ளே ராஜகாணி அம்மன் சோழையிற கோவிலே சூடன் கொடுத்தும் சோதி தெரியும் தேவனிவன் காதுக்குள்ளே கட்டிடம் காலையனே கட்டி காவல்கள் வீரிக்கிட்டு எட்டடி வெங்கையனே கட்டி எட்டும் சீவிக்கிட்டு வருவான் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி வருவான் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி ஒரு ஜனங்க ஒட்டும்படிக்கும் குங்குமிந்த ஜீவனதி குந்திரன கொப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியன கொப்பிடுங்க சூராகி போடு கண்ணு ரெண்டு வெச்சிருவா வெற்றில யார் வருவா கண்ணு ரெண்டு வெச்சிருவா வெற்றில யார் வருவா குத்தம் இருந்தா கொள்ளை அடிச்சா சிந்தையில மோதிடுவா சூரக்காற்று வீசினாலும் சாந்திடாத ஆழமரும் சின்ன மருது பெரிய மருது கொள்ளையில காத்திருப்பான் பாண்டியன் சீமையிலே வைகை பாயிர பூமியிலே தென்னவர் சீமையிலே இந்த மன்னவர் பூமியிலே பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குலமும் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குலமும் பொட்டு புகழ்ந்து பாட்டு படிக்கும் பாளையத்து காரணி சந்திரன குப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியன குப்பிடுங்க சூராக்கி போடு மரவே கைப்பட்டு புட்டார் அண்ணு கூட புல்லாகும் அண்ணவனின் காடு பட்டார் அரே கூட பாழ்வாக்கும் உன்மொழரும் மூமொழரும் வாசலிலே திங்க தேரு வரும் ஊர்வலமோ வீதியிலே சந்திரன குப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியன குப்பிடுங்க சூராக்கி போடு சூரியன குப்பிடுங்க சூராக்கி போடு நன்றி காஞ்சி